வணக்கம். என் பேர் ஜெயசீலன். நான் தஞ்சை மாவட்டம் பொட்டுக்கோட்டையிலேருந்து வர்றேன். செல்ஃபோன் சர்வீசிங் படிக்கிறது பற்றி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசையாக இருந்தது. அது எங்கே போய் படிக்கலான்ட்டு ரொம்ப நாளாக நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க வகையில் யூடியூப்பில் வந்து MIT மோகன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் சர்வீஸ்ன்றது நான் வந்து பார்த்தேன். அதில் எப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் மாடல்லேருந்து வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வரைக்கும் நல்லா சொல்லி தர்றதா கேள்விப்பட்டு என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக பட்டுக்கோட்டையிலேயே எங்கள் ஊர்லேயே வந்து 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் படிச்சிருக்காங்க. நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலியமாக தான் நான் வந்தேன். நான் யூடியூப்லேயே அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் யூடியூப் பார்த்தேன். யூடியூப் பார்த்ததுக்கப்புறம் சரி எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. நான் வந்து படிக்கும்போது பேசிக் அதாவது எலக்ட்ரிக்கல் நாலேஜே எனக்கு கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக ஆட்டோமொபைல் இன்ஜினியர். எனக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் சுத்தமாக கிடையாது. இங்கே வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து சும்மா சின்ன ஃபோனில் இந்த ஃபோனில் இருந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வரைக்கும் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் அந்த சர்க்கியூட்டு ஹார்ட்வேர் ஓகே, ஹார்ட்வேர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாமல் சாஃப்ட்வேரில் வந்து ஃப்ளாஷிங் ஃப்ளாஷ் பண்ணுறது, எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, ஃப்யூச்சரில் நமக்கு என்ன அந்த EMMC அதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாங்க. அது இல்லாமல் OCA மிஷின் யாரும் டீட்டெயிலாக அந்த அளவுக்கு யாரும் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியலை. இங்கே வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணாத OCA வச்சு என்ன பண்ணலாம், ஒரு மொபைலை வந்து நம்ம எப்படி அந்த ஸ்க்ரீன் வகையில் நம்ம எப்படி வேலை பார்க்கலான்றதை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. இது இப்போ வந்து இது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து பின்னாடி இப்போ முடிச்சுட்டு போகிறோம். இப்போ வந்து எங்களால் தனிப்பட்ட முறையில் எங்கள் கையை வச்சு நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து முன்னேறிக்கணுன்ற ஒரு தைரியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த தைரியத்தை கொடுத்ததுக்கு மோகன் இன்ஸ்டியூட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.